ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 9வது நாள் இருக்கோம் சென்னையில். மார்னிங் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சொல்லுங்க. அவர் ஃபேவரட் முருகன் இட்லி. ஐயோ, அவங்க வீட பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? Some kind of auto problem. அவங்க வீடுலாம் வேணாங்க. நம்ம நாங்க வந்துட்டு ஆக்சுவலி கோயிலுக்காக தான் உண்மையாவே வந்தோம். நாங்களே டெம்போல போய்கிட்டு இருக்கோம், அண்ணா ஆட்டோல போயிட்டு இருக்காரு. Okay, let's go buddy, let's go. இப்ப வந்து நாங்க அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு இருக்கோம். இளநீ வாங்கி குடிக்க போறோம். இந்தியா இளநீ வந்து ரொம்ப ருசியா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து உப்பு தண்ணினால வந்து அந்த தண்ணி வந்து இளநீ குடிக்கும் ரொம்ப இதுவே நம்ம ஊர் இளநீ வந்துட்டு மனுஷோட இளநீ வந்துட்டு அந்த அளவுக்கு ருசியா இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஓரத்துல தான் நடந்து போயிட்டு இருக்கோம், ஆனா வந்துட்டு ஆன் அடிப்பாங்க. ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா, நார்மலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்துட்டு ஷாப்பிங் போறோம். டைமண்ட் கடை காசமா இருக்கு. சரவணா ஸ்டோர், ஓகே. நாங்க டி நகர் பாண்டி பஜார் போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு அடியில் வந்துட்டு கடை போட்டுருவாங்க. எங்கேயாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலே, பாலம் அந்த மாதிரிலாம் இருந்துட்டாலே அது கீழே கடை போட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே நம்ம ஊரில் இப்படி பண்ணணும் அவ்வளவுதான். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா பாதி கடை வந்து ரோடு வரைக்கும் வந்துருச்சு. பாலத்துக்கு அடியில ஜாமான் வச்சுட்டு இருக்காங்க. அப்பா எங்க? அப்பா வரல. பேசிக்கலி பாலத்துக்கு அடியில இந்த மாதிரி ஜாமான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த போட்டிஸ் பார்த்தா நிறைய பேர் கூட்டமா இருக்கு. பட் டு பி வெரி ஆனஸ்ட், too many choice I don't like. இல்ல படத்துல ஹஸ்பண்ட்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, வைஃப்ல ஜாமான் வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியே இருக்கு. நாற்காலி வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபீமேல் செக்ஷனில் நான் போய் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என் பிரதர் இன்லா இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. அப்போ என் பிரதர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன்.
போகிறோம் அத்தனை மாடி இருந்துச்சு. பத்தாததுக்கு எனக்கு இந்த கூட்டத்தினால தலைவலியே வந்துருச்சு. போத்தீஸ் வந்து சாரி வாங்குவாங்க. நான் வந்து அண்டர்வேர் வாங்கியிருக்கேன். இன்னவே I just bought an innerwear in Pothys. So cool, right? Okay, price happens. Interesting. Yeah, fight நடக்குது. Out of fight நடக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 6 பேர் ஏற முடியாதுங்களா? இது ஒரு 100 ரூபாய் தாங்க, 2 போயிடலாம். ஓகே, சரி டீலிங். என்ன சொல்றீங்க? 6 பேர் இருக்கோம். 5 பேர்னா கூட போலாம். 3 பேர் 4 பேர் தான் போலாம். 5 பேர்னா போக முடியாது. 5 பேர் 6 பேர் ஏற முடியாது உங்களால. ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம இது பண்ணுறோம். அப்புறம் ஓட்டோ ஃபைட்ஸ் நடக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பார்க்கும்போது ரொம்ப டிவியில் வர்ற விஷயம் மாதிரி டிவியில் தான் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து தலைவலியே போயிடுச்சு. மெக்டில சைவமா இருக்குமா? விசித்திரமா இருக்கு. வெஜ்ஜில் வந்துட்டு நான் இது எடுக்க போறேன். ஓகே, சைவ பர்கர் எதை செஞ்சது? ஓகே, நான் வந்து இந்தியா பர்கர் ட்ரை பண்ண போறேன். அதுவும் வெஜ்ஜி பர்கர். இது ஆமா, இன்னும் போட்டிருக்காங்க. உள்ள வந்துட்டு மிளகா அது இது என்னமோ போட்டிருக்காங்க. வெங்காயம், லைக் ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது மீட்டர் பாக்ஸா? இது 31 பேர். அடுத்ததாக எங்களின் பயணம் மெரினா பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். லைட்டா தலைவலி வந்துருச்சு, அதனால கொஞ்சம் தலை பூசிருக்கேன். வண்டி மாத்திட்டோம். பழைய வண்டியில இருந்து இப்ப நாங்க வேற வண்டி, இப்ப நல்லா பெரிய வண்டி. இன்னைக்கு வந்துட்டோன்னே டெம்போ வந்து மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டூர் கைட் அங்கிளும் மாறிட்டார். இந்த அங்கிள் ஆன் அடிச்சே சாவடிச்சிட்டாரு. இந்த அங்கிள் சும்மா சும்மா ஓன் அடிச்சுக்கிட்டே இருந்தா. எதுக்கு ஓன் அடிக்கிறாருன்னே தெரியல. ஓகே, நான் இப்போ வந்து மெரினா பீச்ல இருக்கேன். ஏன் நான் ஒண்ணுமே இல்லையா? அட கடவுளே, என்ன காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா?
இங்கதான் இருந்தேன். நீங்க எல்லாம் கடுப்பாயிட்டீங்களா? ராத்திரினால எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி திரும்ப போறாங்க. பின்னாடி எப்போதுமே இந்த இடம் இப்படிதான் இருக்குமா? தண்ணீர் தான் கிடைக்கும். திடீர்னு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. லெவன் மேக் த வியூ. இந்த நைட்டில் வந்துட்டு நாங்கள் மருதாணி போடுறதுக்காக வந்தோம். அப்படி இப்படி ஒரு மருதாணி கடை திறந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் மருதாணி போட்டோம். அவன் எனக்கு மருதாணி போடுறவன் சடியை சிந்தி உழப்பி எப்படியோ மருதாணியை போட்டுட்டான். நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணி ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, பாதி மருதாணி போட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போடுற வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம். ஸோ எங்களோட நாள் வந்து மருதாணியோட எண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு இப்படி தான் என்னோட நாளே போணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.